வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 20, பயனில் சொல்லாமை. குறள் எண் 195. வணக்கம். பயனில் சொல்லாமை அதிகாரத்தின் 5வது குறள் இது. இதுவரை சாதாரண மனிதர்கள் வீண் பேச்சு பேசுவதை பற்றி பார்த்தோம். ஆனால் நல்ல பண்பு உடையவர்கள், ஜென்டில்மென், ஒருவேளை தெரியாமல் பயனில்லாத சொற்களை பேசிவிட்டால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு சலுகை கிடைக்குமா? இல்லை என்கிறார் வள்ளுவர். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் வீண் பேச்சு அவர் இத்தனை காலம் சேர்த்த மரியாதையை ஒரே நொடியில் அழித்துவிடும். சீர்மை சிறப்போடு நீங்கும், பயனில நீர்மையுடையார் சொலின். நல்ல பண்புகளை உடையவர்கள் தெரியாமல் பயனில்லாத வெற்றுச் சொற்களை சொன்னால் கூட அவர்களுடைய புகழும் மதிப்பும் அவர்களை விட்டு உடனே நீங்கிவிடும். ஒரு பெரிய அறிஞர் மேடையில் பேசுகிறார் என்று கற்பனை செய்யுங்கள். அவர் ஒரு நிமிடம் தன் நிலையை மறந்து ஏதோ ஒரு பயனில்லாத வெற்று ஜோக்கையோ அல்லது அர்த்தமற்ற கதையையோ சொன்னால் மக்கள் இவரா இவ்வளவு பெரிய அறிஞர் என்று அவரை இகழத் தொடங்கிவிடுவார்கள். அவருடைய முந்தைய சிறப்புகள் அனைத்தும் அந்த ஒரு நிமிட வீண் பேச்சால் மறைந்துவிடும். இன்று நாம் பெரிய மனிதர்களுக்கு சொல் சுத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்தோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.